ஒருத்தவங்க கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, ஐப்பட்டி சீக்கிரமாவே கிழிஞ்சிடுது. அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுங்க சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. நான் 2 சொல்றேன். 2 டிப்ஸ் சொல்றேன். இத கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்க. என்னன்னா, நம்ம நார்மலா ஐப்பட்டி தைக்கும்போது 2 ஃபோல்ட் தான் பண்ணுவோம். அது வந்து திக்னஸ் கம்மியா இருக்கும். அதுக்கு விட நீங்க 1/2 இன்ச்ல 3 ஃபோல்ட் பண்ணீங்கன்னா, திக்னஸ் அதிகமா இருக்கும். ஸோ கிழியிற வாய்ப்பு கம்மி. போடும்போது லாக் வந்து நல்லாவே கிரிப்பா பிடிக்கும். அதனால தான் நீங்க 3 டைம் அப்படியே ஃபோல்ட் பண்ணிட்டு ஒரு டம்மி ஸ்டிச் போட்டுக்கோங்க. டம்மி போட்டிங்கன்னா, தைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க எப்பவும் போல தைங்க. 2வது டிப்ஸ் ல தான். வந்து வெறும் அந்த பட்டி பிட்ல மட்டும் தான் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வருவோம்ல, அந்த மாரி பண்ணாம கிளாத்ல ஒரு புள்ளி இறக்கி தைங்க. கிளாத்தோட வீயும் சேர்ந்து வரும்போது கன்டினியூவா இருக்கும். ஸோ அப்போ வந்து ஈஸியா கிழிஞ்சிராது. அந்த தையல் வந்து பிரிஞ்சு வராது. துணிய விட்டுட்டு பிரியாது. ஸோ எப்படின்னா, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. எவ்வளோதான் ஊக்கு போட்டு இழுத்தாலும் இத பாருங்க, அந்த ஒரு புள்ளி இறங்கி வந்திருக்கா, அந்த மாரி வரும்போது எவ்வளோதான் நம்ம ஊக்கு போட்டு இழுத்தாலும் அது வந்து விலகி வராது. கிழியவும் கிழியாது. திக்கா இருக்கிறனால. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்